யாரும் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் அறிந்தவன் நான் என்று சொல்ல முடியாது. வீட்டுக்கு வந்துட்டு 9 மணிக்கு மேல அந்த பஸ்ல போறாரு. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த சிற்றுயிர்கள் எல்லாம் ஓடுது. ஓடி 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 தப்பிச்சு போயிருது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சம் பெரிய ரகசியங்களை தன்னகத்தை கொண்டது. இந்த பிரபஞ்சத்துல யாரும் இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் அறிந்தவன் நான் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொன்றும் அதில் விந்தையாக இருக்கிறது. சில நேரங்கள்ல இந்த பிரபஞ்சம் பல செய்திகளை நமக்கு சொல்ல வருது. நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் செய்யும்போது அதை என்கரேஜ் பண்றது மாதிரியான நிமித்தங்கள், சிம்டம்ஸ், அறிகுறிகள் நமக்கு தெரியுது. நெகட்டிவான நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அதை தடுக்கக்கூடிய பல சிம்டம்ஸ் தெரியுது. நம்ம ஊர்ல, நம்ம நடைமுறையில இதை நிமித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சகுனம் பார்ப்பது என்று சொல்வார்கள். நல்ல விஷயங்களை தொடங்கும் போது மங்களமான விஷயங்களை பார்ப்பதும், தீய விஷயங்கள் நடக்கும்போது அமங்கலமான காட்சிகள் நமக்கு தென்படுவதையும் பார்க்க முடியும். இதுல நம்முடைய இலக்கியங்கள் இதை பலவாறு சொல்லியிருக்கிறது. கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள்ல கூட கம்பர் அழகா அதை சொல்றார். ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த கோழிகள் எல்லாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதையும் அதனுடைய இறக்கைகளால் தன்னுடைய நெஞ்சில் அடித்து கொண்டு அலறுவதையும் போன்ற காட்சிகள் தான் படுத்தியிருக்காரு. அது இயல்பு நவிற்சி அணி, இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்றார். அப்போ இது மாதிரியான இயற்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு சிம்டம்ஸ் நிறைய பார்க்குறோம். நிமித்தங்கள் நடக்குது. காலையில இருந்து ஏதோ நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும், பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து போயிடும். நமக்கு அது நம்ம கண் கூட பார்க்குறோம். அடிக்கடி நம்ம ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். நிறைய பேர்லாம் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒருவர்லாம் அவர் காலையில ஒரு 3 மணிக்கு ஒரு நாள் பஸ் ஏறுறதுக்காக போய் நிற்கிறாரு. பஸ்ஸே வரல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 7 மணிக்கு போறாரு. 7 மணிலேருந்து 8 மணி வரை பஸ் வரல. அப்போ 8, 9 மணிக்கு மேலே திரும்பியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு 9 மணிக்கு மேலே அந்த பஸ்ஸில் போறாரு. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ இதுக்கு அவருக்கு 2 முறை தடங்கல் ஏற்பட்டது. அந்த தடங்கல் ஏதோ அறிகுறி சொல்ல வந்திருக்குது இந்த இயற்கை அவருடைய கர்மா காரணமா. ஆனா அவருக்கு அந்த இது 2யுமே அவாய்ட் பண்ணிட்டு இவர் 3வது பஸ்ல போறாரு. அந்த ஃபேமிலியில மனைவி, குழந்தைகள்லாம் இறந்து போறாங்க. அப்போ இயற்கை நமக்கு பல செய்திகளை சொல்வதற்கு முன் வருகிறது. இது ஒரு பெரிய சயின்ஸ். நேச்சர் சயின்ஸ் அப்படிங்கிறது கணக்கிட முடியாத ஒரு அறிவியல். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு பேரறிவு இருக்குது. எல்லாமே நுட்பமா பதிஞ்சு அதுக்கு சரியான விளைவுகளை கொடுத்துட்டு இருக்குது. நம்ம செய்த நல் மற்றும் தீய வினையின் காரணமாக சிம்டம்ஸ் உடனே கிடைக்கும். சிலருக்கு சிம்டம்ஸ் கிடைக்காம கூட இருக்கும். நிறைய இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவான சிம்டம்ஸ் நிறைய நடக்கும். இப்போ நம்ம நம்ம ஊர்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா, கெவிலி அடிக்கிறத பத்தி பேசுவோம். கெவிலினா பள்ளி கத்துறது. பள்ளி எதுக்கு கத்துதுன்னா, நீங்க நெகட்டிவா நினைக்கும் போது பள்ளி கத்துறதுன்னா அது என்கரேஜ் பண்ணல, வார்ன் பண்ணுது. நீ நினைக்கிறது தப்பு அப்படின்னு. அதே இது ஒரு பள்ளி நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்க, ஒரு பள்ளி சத்தம் போடுதுன்னா, ஓகே இது பாசிட்டிவான விஷயம்னு எடுக்கணும். நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் பள்ளி ஆதரவா இல்லை. தப்பா நினைக்கும் போது பள்ளி கத்துனதுன்னா வார்ன் பண்ணுதுன்னு அர்த்தம். பாசிட்டிவா நினைக்கும் போது பள்ளி கத்துனதுன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். இது மூட நம்பிக்கைன்னு டக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஒருமைத்தன்மை இருக்குது. எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த காஸ்மாஸ்க்கு இருக்குது. அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சிம்டம்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு நமக்கு. அந்த சிம்டம்ஸை நம்ம ஐடென்டி பண்ற அளவு நம்ம பொறுமையா இல்லை. அதனாலதான் பல நிமித்தங்கள் நமக்கு தெரிஞ்சும் நம்ம வலுக்கட்டாயமா போய் மாட்டிக்கிடுறோம். பல சிம்டம்ஸ் நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம போய் மாட்டுறோம். பாசிட்டிவான சிம்டம்ஸை நம்ம ஊர்ல என்னன்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஒரு நல்ல வீட்டுல ஒரு மங்களமான காரியம் நடக்கும்போது அந்த நேரத்துல மழை பெய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு மழை பெஞ்சதுன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இப்ப நிறைய 1111 நம்பர் பார்க்குறோம் ஃபோன்லலாம். வாட்ச்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா 1111 வரும். நீங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ உங்களுக்கு காஸ்மாஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அப்போ கரெக்டா உங்களுக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1111 நம்பர் இன்னைக்கு ஒரு பெரிய டிவைன் நம்பர். காஸ்மாஸினுடைய நம்பராக சொல்றோம். ஆனா பிரபஞ்சத்துக்கு அந்த நம்பர்லாம் தெரியாது. பிரபஞ்சத்துல நீங்க தான் மனிதர்கள் தான் நம்பரு, எண்ணிக்கை, கவுண்டு, திசைலாம் வச்சிருக்கீங்க. காஸ்மாஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் நம்ம ரெகுலரா ஒரு ஒரு நம்பரை அடிக்கடி பார்க்கும்போது அந்த நேரத்துல நமக்கும் காஸ்மாஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்குதா நம்ம பார்க்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையில நம்ம இருக்கும்போது ஒரு தென்றல் நம்ம மேல அப்படியே ஒரு வருடிட்டு போகும். அது நமக்கு உடனே ஒரு பிளசன்ட்டான ஒரு மூடு, மைண்ட்ல ஒரு நல்ல ஃபீல் வரும். ஸோ நம்ம ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஒரு
நீங்கள் ஓரளவு ஒரு பொறுமையான மனிதர்னா பல இடங்கள்ல அந்த சிம்டம்ஸை நீங்கள் பார்க்கலாம். பல இடங்கள்ல அந்த சிம்டம்ஸை பார்க்க முடியும். நிறைய விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம நிறைய கதைகள் மூலமாக கேட்க முடியுது. ஒருத்தர் வந்து என்ன செய்றாருன்னா, அவர் காலையில எந்திரிச்சு ஒரு ஒரு இதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு. ஆனா, அவருக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு, வேண்டாமா, வேண்டாமான்னு சொல்லி அவருக்கு படுத்திருக்கு. அவருடைய தாட் கிடையாது. ஆனா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா, அந்த மனிதர் என்ன செய்றாரு, அந்த உள்ளுணர்வா சரி போகாம தான் இருப்போமே அப்படின்னு சொல்லி போகாமல் இருக்கிறார். ஆனால், அவர் போக வேண்டிய அந்த கார் வந்து அந்த அந்த எல்லாரும் போயிருக்காங்க. அந்த கார் பெரிய ஆபத்துக்குள்ளாகுது. விபத்துக்குள்ளாகி அதுல பலரும் இறந்து போறாங்க. ஆகவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது அது சிம்டம்ஸ். நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும்போது, நெகட்டிவான நிமித்தங்கள் நமக்கு காமிப்பதும் என்பது நம்முடைய மரபுல இருக்கக்கூடிய ஒன்று. நிமித்தம் பார்க்கக்கூடிய பழக்கம் தமிழ் மரபுல இருக்குது. வீட்டை விட்டு வெளியில செல்லும்போது எதெல்லாம் பார்க்கக்கூடாது என்ற விஷயங்களும், வீட்டை விட்டு வெளியில செல்லும்போது எதையெல்லாம் மங்களமான குறியீடுகளாக சொல்லப்பட்ட விஷயங்களும் நம்முடைய இலக்கியத்தில இருந்தே இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு இத வந்து பெரிய நேச்சர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நல்ல பாசிட்டிவான நம்பர்ஸ்ன்னு சொல்லி பேசுறோம். இன்னைக்கு நம்ம நவ நாகரிக உலகத்துல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் குடுக்குறோம். ஆனால் இந்த பழக்கமானது நிமித்தங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மனதளவுல தெளிவா இருந்ததுன்னா, அந்த நிமித்தங்களை உணரவும் உங்களால முடியும். இப்போ இயற்கையில ஒரு பேரழிவு வரப்போகுதுன்னா, எல்லா உயிர்களும் தப்பிச்சு போகுது. மனிதன் மாட்டிக்கிடுறான். பறவைகள் ஓடிருது, எறும்பு ஓடிருது, யானை ஓடிருது, எல்லாம் ஓடி போய் தப்பிச்சுக்கிடுது. ஆனா மனிதன் மாற்றிட்டான். மனிதனால் கட்டி வளர்க்கப்பட்ட உயிரினங்கள் மாட்டிக்கிடுது. ஆனால் அந்த சிற்றுயிர்கள் எல்லாம் ஓடுது. ஓடி 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 தப்பிச்சு போயிருது. ஆகவே இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய மனிதனுக்கு தனக்கு ஏற்படக்கூடிய பேராபத்துகளை உணரக்கூடிய அறிவும் அவனுக்கு இருக்குது. நிமித்தங்களை உணரலாம். பாசிட்டிவா நடக்க போகுதுன்னா, அதை உணரக்கூடிய அறிவும் இருக்குது. மனிதன் இயற்கையோடு இணைந்தும் பேரமைதியோடும் இருந்தால், இயற்கை நமக்கு வழங்கக்கூடிய செய்திகளையும், நிமித்தங்களையும் ஒவ்வொருவராலும் அறிந்து கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.